உங்களை வேணான்னு சொல்லிட்டு போன வரங்கள் கூட இப்பொழுது உங்களது வாசல் தேடி வந்து நேற்று வரைக்கும் உங்களுக்கு வந்திருந்த சில பிரச்சனைகள். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தில் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ண இறைவன் அருளும் ஓங்கிய புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஜூன் மாதம் 16ஆம் நாள் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் 2ஆம் நாள். இது ஒரு தேய்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 3ஆம் இடத்தில் புதனும் 4ஆம் இடத்தில் சூரியனும் இன்றைய தினம் அமர்ந்து காணப்படுகிறார்கள். மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் நல்ல காரியங்கள் ஒன்று, சுப காரியம் ஒன்று நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரிய சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பொறுமையை இழக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையா செயல்படணும். இல்லைன்னா பதட்டமானீங்க அப்படின்னா உங்களுடைய பதறிய காரியம் சிதறும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எனவே எந்த சூழ்நிலையிலும் பதற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. நெருக்கடியான சில நேரங்களில் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த செலவுகள் அவசியமாக நீங்கள் பண்ணியே ஆகணுமோ அந்த செலவுகளை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. சேமிப்பு இன்றைய தினம் நீங்கள் உயர சிக்கனத்தை கையாளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் இயல்பாகவே இன்றைய தினம் சேமிக்கக்கூடிய ஆர்வமும் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எனவே சேமிப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஊதாரித்தனத்தை இன்றைய தினம் நீங்கள் குறைக்கவோ அல்லது அதை தவிர்க்கவோ முயற்சி செய்யுங்கள். ஊதாரித்தனமான செலவுகளின் நெருமையால் தவிர்த்து விடுவது மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க நிறைய புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அறிவு தாகத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் மூலமாக நீங்கள் விரும்பிய விஷயங்களை இன்றைய தினம் கண்டுபிடித்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எனவே உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலரோட உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய காதலரை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களது காதலரை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது மீது இருக்கும் நம்பிக்கையை நீங்கள் தகர்த்தெறியும் வண்ணம் ஏமாற்றத்தை உங்களது காதலருக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வருத்தப்படாம இருப்பீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க வருத்தப்பட நேரிடும். எனவே காதல் வாழ்க்கையில ஏமாற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன்கள் இருக்கும் இல்லையா? திருமண முயற்சிகளுக்காக நீங்க அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அந்த வரன்கள் அப்போ வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வரன்கள் இன்னைக்கு உங்க வாச தேடி ஏங்க அன்னைக்கு கேட்டீங்களே இன்னைக்கு சம்பந்தம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு சந்தோஷங்கள் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. நல்ல ஒரு திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு திருமண முயற்சிகள் கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கான நல்ல ஒரு சிறந்த விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. தொழில நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் காணப்படும். வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் தொழிலில் இருக்கிறதுனால மன நிம்மதி மற்றும் மன ஆரோக்கியம் பெருகக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா இருக்குங்க. நேற்றைய தினம் வரைக்கும் உங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு. எனவே பழைய பிரச்சனைகள் தீர்வதனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க பணிபுரியும் அலுவலகத்துல நீங்க என்ன சொன்னாலும் மற்றவர்கள் உங்களது பேச்சை மதிப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை ஆகிய கூடக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்துல கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாக அமையும். ஆனா கொஞ்சம் செலவுகரமாக இருக்கலாம். எனவே இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். ஆனாலும் செலவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சில சங்கடத்தை தர வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் முடிந்தவரை நீங்கள் சிக்கனமாக செலவு செய்து உங்களது பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களோட மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து மாலை பொழுது மிக மிக இனிமையாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் தவறான சில புரிதல் காரணமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் சில பிரச்சனைகள் ரொம்ப நாளா இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் பிணக்குகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு ஊடல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுறீங்க. எனவே பிரச்சனைகள் தீர்றதுனால மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அதேபோல் ஏற்கனவே ஆதரவு தந்து தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்றைய தினத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 நம்பர் 4 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்க இன்றைய தினம் முயற்சி செய்வீங்க. கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. உங்களது குழந்தைகள் வழியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களது குழந்தைகள் மூலமாக கிடைக்கிறதுனால மன நிம்மதி அதன் மூலமாகவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. சந்தோஷமா இருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய லட்சியங்கள் இன்னைக்கு உங்க மனசுல வந்து பிறக்கும். உங்களது ஃபியூச்சர் எதிர்காலம் தொடர்பான புதிய லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதை செய்யுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எதிர்காலத்தில் காத்திருக்குங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கும். கொடுக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவீங்க. வர வேண்டிய பணம் வசூலாகி உங்களுக்கு மன நிம்மதியை மன சந்தோஷத்தை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள் ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை கூடக்கூடிய ஒரு சொல் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அலுவலகத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டுங்க. மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தொடர்ந்து நமது வீடியோக்களை நீங்க தினசரி பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.